குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8 குவாட்ரிலேட்டரல்ஸில் 9th சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பேரலோகிராம் ABCD 2 points P and Q are taken on diagonal. அதாவது ஒரு பேரலோகிராம் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ABCDன்றது பேரலோகிராம், BDன்றது அதோடைய டயக்னல். இந்த BDன்ற டயக்னலில் நம்ம 2 பாயிண்ட் எடுக்கிறோம், தட் இஸ் P அண்ட் Q. அந்த 2 பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, Bலேருந்து Qக்கு உண்டான இந்த டிஸ்டன்ஸும் Pலேருந்து D அல்லது Dலேருந்து Pக்கு உண்டான இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல்ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஒரு 5 ப்ரூஃபை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றத்தை வச்சு இன்னொன்று ஈஸியாக டெரைவ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிடியும் ட்ரையாங்கிள் சிக்யூபியும் கான்குருவெண்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலான்றதை பார்ப்போம். எப்போவுமே மெயின் டயக்ராமில் நமக்கு தேவையான டயக்ராமை நம்ம பிரித்து எடுத்து வரையும் போது நமக்கு இன்னுமே க்ளீனாகவும் கம்ஃபர்டபுளாகவும் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ஏபிடி அதை எடுத்து தனியாக வரைஞ்சாச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சிக்யூபி இதை தான் நம்ம கான்குருவெண்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சிக்யூபின்ற ட்ரையாங்கிளும் தனியாக எடுத்து வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளை எடுத்துருக்குறோம் இல்லைங்களா. இப்போது ஏபிடி அதாவது எதை நான் பேரலாக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி அண்ட் ஏடி. ஸோ இந்த சைடையும் நான் பேரலாக வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது பேரலல்னா இது டிரான்ஸ்வர்சல்ன்ற கணக்கில் வருமா. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீன்ற ஆங்கிள், அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீன்ற ஆங்கிள், இந்த பக்கம் டியும் இந்த பக்கம் பியும் வரும். ஸோ தட் இஸ் இன் ட்ரையாங்கிள் ஏடிபியில் ஏடிபின்ற ஆங்கிளும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிபிக்யூ பீன்ற ஆங்கிளும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசியையும் ஏடியையும் நான் பேரலல்னு கன்சிடர் பண்ணும்போது இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு சிபி. ஏடின்றது இந்த லைன், சிபின்றது இந்த லைன். இது எப்படி ஈக்குவலாக ஆகுது? பேரலோகிராம்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். ஸோ அந்த கான்செப்ட் படி இந்த 2 சைட், அதாவது ஏபின்ற இந்த சைடும் ஏடின்ற இந்த சைடும் சிபின்ற இந்த சைடும் ஈக்குவல். ஸோ என்ன ரீசன்ன்றதையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. அதாவது இந்த டயக்னலில் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவல்ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. ஸோ என்ன ஆயிருக்குது, ஒரு ஆங்கிள் ஒரு சைடு. ஸோ என்ன கான்செப்ட் படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஆங்கிள் சைடுன்ற க்ரைட்டீரியன் படி நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குருவெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஓவர். செகண்ட் ப்ரூஃப் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, அதே 2 ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சைடு ப்ளஸ் ஆங்கிள் அதன்படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குருவெண்ட்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ப்ரூஃபில் சொன்னதுனால ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ, அதாவது ஏபின்ற இந்த லைனும் சிக்யூன்ற இந்த லைனும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்குருவெண்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ செகண்ட் ப்ரூஃபும் முடிஞ்சாச்சு. தேர்ட் ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட். இப்போ எப்படி நம்ம ப்ரீவியஸாக ட்ரையாங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோமோ, ஸோ அதே பேசிஸில் இதையும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிளை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏக்யூபி அப்படின்ற ட்ரையாங்கிளை எடுத்து வரைஞ்சிக்கிறோம், தட் இஸ் ஏக்யூபி. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிபிடின்ற ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எந்த 2 லைனை பேரலாக வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பேரலோகிராமோடைய ஒரிஜினல் வேர்டிசஸை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் லைன்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு பேரலல் லைன், அதே மாதிரி சிடின்றது ஒரு பேரலல் லைன். இது பேரலல் லைன்னும் போது இந்த இருக்கக்கூடிய இந்த பீன்ற ஆங்கிளும் இந்த டீன்ற ஆங்கிளும் ஈக்குவல். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சைடுன்னு பார்க்கும்போது ஏபின்ற இந்த சைடும் சிடின்ற இந்த சைடு, எதை நீங்கள் பேரலாக வச்சுருக்கிறீங்களோ அந்த 2 சைடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடின்ற பேரலோகிராமுடைய ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த டயகனலில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க. ஸோ இது கிவன். ஸோ அகெயின் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஒரு சைடு இந்த க்ரைட்டீரியன் படி நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவன் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரையாங்கிள் ஏக்யூபியும் சிபிடியும் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ தேர்ட் ப்ரூஃப் இஸ் ஓவர். ஃபோர்த்து ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் வரும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்யூவும் சிபியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அதே டயக்ராம் எடுத்துக்கலாமே. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவெண்ட்னு சொல்லிட்டதுனால த தேர்ட் சைடு, அதாவது ஏக்யூன்ற இந்த சைடும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிபின்ற இந்த சைடும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவெண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ கான்க்ருவெண்ட்னு சொன்னதுனால தேர்ட் சைடு இருக்கக்கூடியது இதுவும் என்னதான் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிசிடி, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்யூன்றது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ரெண்டாவது ப்ரூஃப்லையும் நாலாவது ப்ரூஃப்லையும் இந்த தேர்ட் சைடை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல், அதாவது ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு சிபின்றதும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ இதை நம்ம சொன்னதுனால இந்த சைட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்யூ உடைய, அதாவது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மெயின் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு சிபி. ஸோ தட் இஸ் ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு சிபி. இந்த சைட்ஸு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. ஸோ ஏபின்ற இந்த சைடும் சிக்யூன்ற இந்த சைடு, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கிறதுனால ஏபி சிக்யூன்றது என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். சம்ஸ் பெருசாக இருக்குது, அதாவது கொஸ்டின் நிறைய இருக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே ஒன்றுத்தை பேஸ் பண்ணியே இன்னொன்றுத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நிறைய வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.